ஹாய் ஹலோ வணக்கம். 10th ஆகஸ்ட் அதாவது நாளைக்கு நடக்க போற அந்த ட்ரேடிங் செஷன்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நான் ஒரு 3 முக்கியமான ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நான் முதல்ல சொல்றேன். இந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்க வந்து பை பண்ணுங்க இல்ல செல் பண்ணுங்க அப்படின்னு நான் எந்த ஒரு காலும் கொடுக்கல. ஓகே, இது வந்து நான் ஒரு பேட்டர்ன் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் படி நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போறேன் அப்படின்னா நான் எப்படி வந்து நான் எடுப்பேன் அப்படிங்கறது வந்து நான் என்னோட ஸ்டடி என்னோட ஐடியாவை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ திரும்பவும் நான் சொல்றேன், நான் சொல்லக்கூடிய எந்த விதமான ஸ்டாக்ஸும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஜஸ்ட் என்னோட ஸ்டடீஸை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ டேட்டை வந்து நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டேட் வந்து 9th ஆகஸ்ட், ரைட்டா? ஸோ நாளைக்கு அதாவது 10th ஆகஸ்ட் மண்டே அன்னைக்கு வந்து ட்ரேடிங் செஷன் ஓபன் ஆகும்போது முக்கியமான ஒரு 3 ஸ்டாக்ஸை வந்து நான் சொல்றேன். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபர். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டாபர் ப்ராடக்ட்ஸை பத்தி. இவங்களோட ஸ்டாக்கை தான் வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த டாபரோட ஃபர்ஸ்ட் டாப் டவுன் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி வந்து மந்த்லி தான் இருக்கேன். மந்த்லியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா வந்து நீங்க உங்களால வந்து பார்க்க முடியும் ட்ரெண்ட் எப்படி வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் சும்மா வந்து நான் ரொம்ப சிம்பிளா வந்து நான் உங்களுக்கு வரைகிறேன். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியரா பார்த்தாலே தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்க அப்படின்னாலே இப்போ போயிட்டு இருக்கக்கூடியது வந்து ஒரு கிளியரான ஒரு ரேலியில வந்து போயிட்டு இருக்கு. கிளியரான ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ அடுத்து இதை வந்து ஒரு வீக்லியில பார்ப்போம். வீக்லி சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு அதே சினாரியோ தான். கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீக்லிக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் இது ஸ்லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஓகே. ஸோ இதுலயும் வந்து வீக்லியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிளியரா தெரியுது. நல்ல ஒரு ட்ரெண்ட், நல்ல ஒரு ரேலியா போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ரீசெண்டான இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு என்ன மாதிரியான பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடுவே மார்க்கெட் வந்து நடந்திருக்கு. இந்த ஸ்விங் பொசிஷன்ல இருந்து இப்போ அட் ப்ரெசென்டா இருக்கக்கூடிய பொசிஷன் வரைக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். இதான் இப்போ நம்ம முதல் வரைஞ்சோம் இல்லையா, இதான் வந்து அதோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. கீழே இருக்கக்கூடிய ஒரு லைன் தான் வந்து அதோட சப்போர்ட் லைன். ஓகே, இதான் வந்து அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, இப்போ நான் அதே வந்து நான் டேல வந்து நான் கன்வெர்ட் பண்றேன். ஓகே, இப்போ டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். இதுதான் வந்து இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகே, இப்போ இதான் வந்து ரெசிஸ்டன்ட், அதாவது இந்த பிரைஸை வந்து ஃபர்தரா மேல போக விடாம இந்த இடம் வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் கொடுக்குது இல்லையா? இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து நம்ம வீக்லியில பார்த்தப்போ சப்போர்ட் மாதிரி தெரிஞ்சது. இப்போ நம்ம இன்னும் கிளியரான ஒரு சப்போர்ட் வந்து நம்ம டிரா பண்ணணும். ஓகே, இப்போ somewhere here, yes, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இங்க இல்லையா? எஸ், இங்க இந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல வந்து டச் பண்ணிட்டு பிரைஸ் வந்து டவுன் ஆகுது. இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் இங்க இதோட ரெசிஸ்டன்ட் இதோட சப்போர்ட் லெவல்ல திரும்பவும் அடிச்சுட்டு திரும்பவும் ஃபர்தரா மேல போகுது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன், திரும்பவும் அகைன் கீழே வருது, திரும்பவும் அந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்ல டச் பண்ணிட்டு ஃபர்தரா மேல போகுது, திரும்பவும் இங்க இருந்து ஒரு ரிஸ்ட்ரஸ் இந்த இடத்துல வந்துட்டு திரும்பவும் சப்போர்ட் போர்ஷன் அடிச்சுட்டு திரும்பவும் வந்து பிரைஸ் மேல போய்
இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல வந்து திரும்பவும் டச் ஆகி இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இன்னும் ஃபர்தரா இந்த இடம் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு மூமெண்டமா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல அடிச்சு பிரைஸ் வந்து கீழே போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து நல்லா டாமினேட் பண்றாங்க. அகைன் பையர்ஸ் வந்து அதை கொஞ்சம் மேல கொண்டு போறாங்க. இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன், திரும்பவும் செல்லர்ஸ் வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பையர்ஸ் வந்து மேல பிரைஸை எடுத்துட்டு போறாங்க. திரும்பவும் ஒரு செல்லிங் நடக்குது. திரும்பவும் பையர்ஸ் வந்து பிரைஸை மேல எடுத்துட்டு போறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தடவை செல்லர்ஸ் வந்து இது வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 419 வரைக்கும் அவங்களால எடுத்துட்டு வர முடிஞ்சது. அவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தாங்க. அடுத்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால 438 வரைக்கும் தான் எடுத்துட்டு வர முடிஞ்சது. இன்னும் ஃபர்தரா கீழே போக முடியல. அதுக்கு அடுத்த தடவை பாத்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து ஃபர்தரா 465 வரைக்கும் தான் எடுத்துட்டு வந்து வர முடிஞ்சது. அதுக்கு மேல அவங்களால போக முடியல. இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ்னால 501 வரைக்கும் தான் போக முடிஞ்சது. அதுக்கு மேல போக முடியல. ஸோ இந்த இந்த லோயஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஹைல தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த லோயஸ்ட் ஹைஸ் வந்து இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வந்துட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டா இருக்கு அப்படிங்கறத கிளியர் கட்டா காட்டுது. ஸோ இந்த இடத்துல நான் திரும்ப உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகணும். இங்க ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கா இருக்கும். ஓகே, ஜூம் பண்றேன். ஓகே, ஸோ இந்த இடம் தான் நான் சொல்லக்கூடிய இடம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த லோயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹைக்கு போயிட்டே இருக்காங்க. அடுத்த லெவல், அடுத்த ஹை, அடுத்த ஹை, அடுத்த ஹைக்கு போயிட்டு இருக்கு லோஸ் எல்லாமே. ஸோ இந்த இதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ப்ரைஸ் வந்து அப்வர்டா போக போகுது. ஸோ இந்த லைனை பிரேக் அவுட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 512 கிட்ட வந்து இப்போ இருக்கு இல்லையா. இப்போ நம்மளோட மார்க் பண்ணிக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து 517. ஸோ இதை பிரேக் அவுட் ஆகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க். ஓகே, நான் முதல்ல சொல்றேன், நான் சொல்லக்கூடிய எந்த விதமான ஸ்டாக்கும் வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ இல்ல பையிங் ஆர் செல்லிங்கான ஒரு கால் ஆப்ஷனோ வந்து கிடையாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து என்னோட ஸ்டடிஸ், என்னோட ஐடியாஸ், இந்த பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட ஐடியாஸ் என்னவோ, நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனோ அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஆர்பிஎல் நம்ம அகைன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய சார்ட் வந்து பாத்தீங்கன்னா டே சார்ட்ல இருக்கும். இந்த டே சார்ட்டை வச்சு நம்ம இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அதோட சப்போர்ட் லெவல், மேல இருக்கக்கூடியதான் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ இதோட சப்போர்ட் லெவல்ல அடிச்சு திரும்ப பிரைஸ் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போகுது, திரும்பவும் வருது, திரும்பவும் சப்போர்ட்டை டச் பண்ணல, இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்விங் ஆகுது, அகைன் போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல டச் ஆகுது, திரும்பவும் வந்து சப்போர்ட் லெவல்ல டச் ஆகி திரும்பவும் இங்க இந்த இடத்துல வந்து ஸ்விங் நடந்துட்டு இருக்கு. கடைசியா நடந்த ஒரு ட்ரேடிங் செஷன்ல பெரிய ஒரு மொமெண்டம் கேண்டில். இன்னும் ஃபர்தரா இப்போ கரெக்டா வந்து எக்ஸாக்டா அதோட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து டச் ஆயிருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல பிரேக் அவுட் பண்ணி வெளியில போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கா வந்து இருக்கும் ஆர்பிஎல் பேங்க். ஓகே, ஓகே, அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்க் பைன்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியரா வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடியது ஒரு டே சார்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த பர்கர் பைன்ஸோட டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப் சினாரியோ வந்து இருக்கு. உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இன்னும் சிம்பிளா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு, இது வந்து ஒரு கப்பு, கரெக்டா. ஸோ இந்த கப் பேட்டர்னை கிராஸ் பண்ணி நம்மளோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆக போகுது ஃபர்தரா. ஸோ இதான் வந்து அதோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் லெவல்.
அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி ஆல்ரெடி இப்போ ஒரு மூமெண்டம் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷன்ல. இன்னும் ஃபர்தரா அடுத்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பையிங் சைடில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே ஓகே இன்னைக்கு நாம பார்த்து இந்த 3 ஸ்டாக்குமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதாவது அந்த ட்ரேடிங் பண்றதுக்கான லாஜிக் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 ஸ்டாக்ல கண்டிப்பா நான் நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்டாக்ல வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஓகே ஸோ அது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல வந்து மார்க்கெட் சினாரியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் கன்சிடர் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த 3 ஸ்டாக்ல ஏதோ ஒரு ஸ்டாக்ல என்னோட ட்ரேட் எடுப்பேன். என்னோட ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறமா அதுல வந்து எனக்கு வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு லாஸோ எதா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல கண்டிப்பா காட்டுவேன். ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.